பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை சொல்லும் இடத்தில் நான் இல்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இருக்கு, தோற்கப் போகிறவர்களுக்கு பயம் வரும். என்டிஏ கூட்டணியில் வலிமையாக தேர்தல் களத்திற்கு வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை, இந்திய அளவில் அதிக விபத்து ஏற்பட்ட மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகள் முறையான பராமரிப்பில் உள்ளதா? விபத்துகளை தடுக்க அரசு பேருந்துகளின் தரச்சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்துக்கள் பண்டிகைகளில் பங்கேற்காமல் முஸ்லீம், கிறிஸ்தவ பண்டிகைகளில் மட்டும் பங்கேற்று தமிழக மத அரசியல் செய்வது திமுக தான். தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, தோற்கப் போவர்களுக்கு பயம் வரும். என்டிஏ கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்திற்கு வந்து வெற்றி பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். மேலும் திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் இலக்காக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தோற்றுவிடுவோம் என்ற அச்சத்தில் திமுக உள்ளது. இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாமல் முதல்வர் மத அரசியல் செய்கிறார். பாஜக எத்தனை தொகுதிகள் என்பதை சொல்லும் இடத்தில் நான் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு அதிமுக 23 தொகுதிகள் ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.